வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு மாபெரும் மர்மத்தை பத்தி பார்க்க போறோம். காலத்தோட ஆழத்துல பொதிஞ்சு போன நம்ம தமிழ் நாகரிகத்தோட தொட்டில்னு சொல்லப்படுற ஒரு உலகத்தை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, அதுதான் கடலுக்குள்ள மூழ்கி போன குமரிக்கண்டம். வாங்க அதோட கதைய விரிவாக அலசி ஆராயலாம். இந்த ஒரு வரிய கேட்டாலே உடம்பு சிலிருக்குது இல்லையா? நாம பேச போற கதையோட பிரம்மாண்டத்தையும் அதோட பழமையும் இது எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. இது வெறும் ஒரு நிலத்தோட கதை மட்டும் இல்ல, இது ஒரு பழம்பெரும் இனத்தோட, ஒரு மாபெரும் நாகரிகத்தோட வரலாறு. இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற அடிப்படை கேள்வி. உண்மையிலேயே இவ்ளோ பெரிய ஒரு நாகரிகம், அதோட கலை, இலக்கியம், அறிவியல்னு எல்லாத்தோடையும் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சா? சரி, வாங்க இதற்கான பதிலை தேடி பயணிக்கலாம். முதல்ல இந்த குமரிக்கண்டம்னா அது எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்துச்சுன்னு நம்மளோட பழங்கால இலக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சிலப்பதிகாரம் மாதிரி நூல்கள் என்ன சொல்லுதுன்னா, குமரிக்கண்டம்ங்கிறது சும்மா ஒரு சின்ன நிலப்பகுதி கிடையாது. இங்க பாருங்க, தென்னை மரங்கள் நிறைஞ்ச தெங்கநாடு, மலைகள் சூழ்ந்த குன்றநாடுன்னு மொத்தம் 7 பெரும் பிரிவுகளா இருந்திருக்கு. அதுலயும் ஒவ்வொரு பிரிவுலையும் 7 சின்ன நாடுகள்னு மொத்தம் 49 நாடுகளை கொண்ட ஒரு திட்டமிட்ட பிரம்மாண்டமான பேரரசா இருந்திருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். பெரிய பெரிய மலைகள், வற்றாத ஜீவ நதிகள் பாய்ந்தோடிய ஒரு செழிப்பான பூமி. இது ஒரு வறண்ட நிலம் இல்ல, ஒரு மாபெரும் நாகரிகம் தழைச்சு ஓங்கிறதுக்கு தேவையான எல்லா இயற்கை வளங்களும் கொட்டி கிடந்த ஒரு இடம். சரி, இந்த கதை வெறும் நம்ம இலக்கியத்தோட மட்டும் நிக்கல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 19ஆம் நூற்றாண்டுல மேற்கத்திய அறிவியலாளர்கள் மத்தியிலையும் இதுக்கான ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 தமிழ் சங்கங்களோட கால வரிசையை பாருங்க. தமிழ் சங்கம்னா தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் வளர்க்கறதுக்காக அமைச்ச மாபெரும் கல்விக்கூடங்கள். பல்லாயிரம் வருஷங்களா ஆயிரக்கணக்கான புலவர்கள் இங்க தமிழை வளர்த்திருக்காங்க. இதுல முதல் 2 சங்கங்களும் குமரிக்கண்டத்தோட தலைநகரங்களான தென் மதுரையிலையும் கபாடபுரத்திலும் தான் நடந்துச்சுன்னு பழங்கால நூல்கள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தொல்காப்பியம் கூட அந்த 2வது சங்கத்துல உருவானதுதான் சொல்றாங்க. இப்போதான் கதைக்குள்ள ஒரு பெஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் வருது. 1864ல பிலிப் ஸ்லேட்டர்னு ஒரு விலங்கியல் அறிஞர் லெமூர்ங்கிற ஒரு விலங்கோட படிமங்கள் இந்தியாலையும் மடகாஸ்கர்லயும் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு யோசிச்சாரு. அப்போதான் இந்த 2 நிலப்பரப்பையும் இணைச்சு ஒரு பெரிய கண்டம் இருந்திருக்கணும்னு ஒரு கோட்பாட்டை முன் வச்சாரு. அதுக்கு பேர் தான் லெமூரியா. இந்த மேற்கத்திய அறிவியல் கோட்பாட்டை நம்ம தமிழ் இலக்கிய குறிப்புகளோட முதல்ல இணைச்சது கந்தையா பிள்ளை அவர்கள் தான். அந்த லெமூரியா தான் நம்ம இலக்கியங்கள் சொல்ற குமரிக்கண்டம்னு சொல்லி இன்னைக்கு நாம பாக்குற அந்த பிரபலமான வரைபடத்தையும் அவர் தான் உருவாக்குனாரு. ஆனா இங்கதான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுது. நவீன அறிவியல் இந்த லெமூரியா கோட்பாட்டுக்கு ஒரு ரொம்ப வலுவான எதிர்வாதத்தை முன்னால வச்சது. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது 2 பெரிய கோட்பாடுகளோட மோதல காட்டுது. ஆல்ஃபிரட் வெக்னர் கொண்டு வந்த கண்ட பெயர்ச்சி கோட்பாடு என்ன சொல்லுச்சுன்னா, கண்டங்கள் மூழ்கல, அதுக்கு பதிலா பல மில்லியன் வருஷங்களா மெதுவா நகர்ந்து பிரிஞ்சு போயிருக்குன்னு சொன்னுச்சு. இதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க விஞ்ஞானிகளால் ஏத்துக்கப்பட்ட உண்மை. இந்த ஒரு கோட்பாடு ஒரு பெரிய கண்டம் கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுங்கிற லெமூரியா கருத்தை அறிவியல் ரீதியா கேள்விக்குள்ளாக்குச்சு. கதை இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறப்போதான் நவீன கால ஆய்வுகள் சில புது புது தடயங்களை கொண்டு வருது. ரொம்ப ஆச்சரியமா அந்த தடயங்கள் நம்ம பழங்கால இலக்கியத்தோட ஒத்து போகுது. இங்கதான் இலக்கியமும் அறிவியலும் நேருக்கு நேரா சந்திச்சுக்குது. கொடுங்கடல் கொள்ள அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்றத, அதாவது கடல் கோளால நிலம் அழிஞ்சத நாம சும்மா கற்பனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பெருங்கடல்ல 100 மீட்டர் உயரத்துக்கு மேல அலைகளோட ஒரு பிரம்மாண்டமான சுனாமி வந்தத நாசாவோட தரவுகளை உறுதிப்படுத்துது. இன்னொரு ஆச்சரியமான ஒற்றுமையை பாருங்க. வான்பகை, அதாவது வானத்துல இருந்து வந்த எதிரி நாட்டை அழிச்சதா மணிமேகலை சொல்லுது. 2006ல நாசா இந்திய பெருங்கடல்ல பெர்குல் பள்ளம்னு ஒரு பெரிய விண்கல் தாக்கியதுக்கான ஆதாரத்தை கண்டுபிடிச்சாங்க. இது நடந்தது கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இலக்கியமும் அறிவியலும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தடயங்கள் நிலத்துல மட்டும் இல்லைங்க, நம்ம மரபணுலயே இருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து மனித இனம் பரவுனதுக்கான முதல் மரபணு அடையாளம் M168. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கடுத்த முக்கியமான இடப்பெயர்ச்சி பாதையோட அடையாளம், அதாவது M130 இன்னைக்கு இருக்கிற மதுரை பகுதியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ஆதி மனிதர்களோட பயண பாதையில இந்த நிலப்பகுதி ஒரு முக்கிய மையமா இருந்திருக்கலாம். இதோட கீழடி மாதிரியான அகழாய்வுகளும் இந்த வரலாற்றுக்கு வலு சேர்க்குது. குறிப்பா சொல்லணும்னா, கீழடியில கிடைச்ச பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் டேட்டிங் செஞ்சப்போ அது குறைஞ்சது 2600 வருஷம் பழமையானதுன்னு உறுதி செஞ்சாங்க. இது தமிழ் நாகரிகத்தோட நகரமயமாக்கப்பட்ட வரலாற்றை இன்னும் பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி கொண்டு போகுது. சரி, இலக்கியம், மேற்கத்திய கோட்பாடு, அறிவியலோட மறுப்பு, இப்போ கிடைச்சிருக்கிற புது தடைகள்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா நாம எங்க வந்து நிக்கிறோம்? இந்த மர்மத்துக்கு விடை கிடைச்சதா?
ஒரு பக்கம் பார்த்தா சங்க இலக்கியங்கள், லெமுரியா கோட்பாடு, நாசாவோட கண்டுபிடிப்புகளோட இருக்கிற ஒற்றுமைகள், டிஎன்ஏ சான்றுகள், கீழடி தொல்பொருள் ஆதாரங்கள்னு குமரிக்கண்டம் உண்மைதான்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மறுபக்கம் கண்டபெயர்ச்சி கோட்பாடுங்கிற அசைக்க முடியாத அறிவியல் உண்மையும், கடலுக்கு அடியில ஒரு பெரிய கண்டம் இருந்ததுக்கான நேரடியான ஆதாரம் இன்னும் கிடைக்காததும் இதுக்கு எதிரான வாதங்களா இருக்கு. ஆக கடைசியா நாம நமக்கிட்டே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான்: குமரி கண்டம்ங்கிறது நம்ம முன்னோர்களோட வளமான கற்பனையா, இல்ல காலத்தோட ஆழத்துல மறைக்கப்பட்டு நாம மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு புதைக்கப்பட்ட உண்மையா? இந்த சான்றுகளை வச்சு பார்க்கும்போது பதில் அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மர்மம் இன்னைக்கும் தொடருது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.